ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சித்ரா தேவி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயோட கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் காயத்ரியை தன் வலையில் விழ வைக்கவும் பார்க்குறாங்க. ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக ஒரு 2 பிரான்ச்சை வந்து சூர்யா வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதை போய் ஃபேமிலியில் எல்லோரும் உட்காந்து காயத்ரி கிட்ட ராஜேஸ்வரி சொல்லிகிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துக்கிட்டு இந்த 2 பிரான்ச்சோட பொறுப்பையும் அவங்ககிட்ட கொடுக்கணும். அவனுக்கு அப்போ தான் வந்து பொறுப்புன்றது என்னன்னு தெரியும். அவனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்போ தான் பொறுப்புனா என்னன்னு தெரியும். ஃபியூச்சரில் அவன் எம்டி ஆகிறதுக்கான வாய்ப்பும் அவனுக்கு அப்போ தான் கிடைக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட காயத்ரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னக்கா இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்றது. அதுக்கு ராஜேஸ்வரி, ஆமாங்க காயத்ரி, விஜய்க்கு வந்து இன்னும் அவன் சின்ன பையனாகவே இருக்கான். அவனுக்கு இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் கொடுக்கும்போது தான் அவனும் வந்து ஒரு பொறுப்பானவனாக மாறுவான். ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லையான்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை ஒட்டி கேட்ட சித்ரா தேவி, இது வரைக்கும் என் பையனுக்கு நீங்கள் எதாவது பண்ணியிருப்பீங்களா? இப்போ விஜய்க்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா? என் பையன் கௌதம் இருக்கானே, அவனுக்கு எதாவது இந்த மாதிரி பண்ணலான்னு உங்களுக்கு எதாவது இருக்கான்ற மாதிரி ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சூழ்ச்சி செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் விஜய் கல்யாணம் நடக்கிறதால தானே இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. விஜய் கல்யாணம் நடக்காமல் போயிட்டால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நானும் அதை பார்க்குறேன்ற மாதிரி யோசிச்சுட்டு காயத்ரியை தன் வலையை விழ வைக்க பார்க்குறாங்க. இவளை ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவங்க ராஜேஸ்வரிட்டேருந்து பிரித்து நம்ம விலையில் வந்து காயத்ரியை விழ வைக்கணுன்ற பிளானும் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சித்ராதேவி இருந்துக்கிட்டு விஜயை கல்யாணம் நிறுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கிட்ட போயிட்டு வந்து தப்பான ஃபோட்டோஸு இதெல்லாம் வந்து சித்ராதேவி ஆளை வச்சு செட் பண்ணி அவங்க அனுப்புகிறாங்க. 2 பேர்கிட்ட வந்து சண்டை வர வைக்க பார்க்குறாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது மகாவோட சின்ன தங்கச்சி விஜயை லவ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு ஆஹா நம்மளுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, கண்டிப்பாக இதெல்லாம் வச்சு விஜயோட கல்யாணத்தை கண்டிப்பாக நம்ம நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் காயத்ரி கிட்டே போயிட்டு, காயத்ரி உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு உண்மை தெரியாமல் நீ இத்தனை நாள் வாழ்ந்துட்டுருக்கன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன இப்போ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு காயத்ரி சித்ராதேவி பார்த்து சொல்லிகிட்ருக்காங்க. நான் பைத்தியமா? நீ இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு தெரியாமல் ஒரு அடிமை வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டுருக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பேசிகிட்ருக்கீங்க இப்போது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது, தாத்தா எழுதின உயிலை நான் வந்து படித்தேன். அதை வந்து அவங்க கிழிச்சு போட்டாங்க. அதை வந்து நான் படித்தேன். அதில் என்ன இருக்குன்னா, நம்மளுக்கோ இல்லை உன் ஃபேமிலிக்கோ எந்த விதமான இதுவும் அங்கே எழுதலை. வெறும் சூர்யாவோட அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உயில் போகிற மாதிரி எழுதியிருக்கு. நம்மளை வந்து ஒரு வேலைக்கார மாதிரியும் ஒரு அடிமைத்தனமாக அவங்களோட இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சொத்தில் எந்த விதமான ஒரு பங்கும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னவொடனே காயத்ரி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை தாத்தாலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாருன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இதை வந்து சித்ராதேவி வந்து மறுத்து இல்லை இதுதான் உண்மைன்ற மாதிரி சொல்லும்போது அவங்களையும் தன் வலையில் விழ வைக்க பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.